எனக்கு தெரிஞ்சு பண்ணா நல்லது. அவர் கட்சிக்கு நல்லது, அவங்க தொண்டர்களுக்கு நல்லது, அவங்க உயிர்கள் பாதுகாக்கப்படும். ஏன்னா, இந்த கூட்டத்த வச்சுக்கிட்டு இனி வரப்போற 8 மாசத்துக்குள்ள இவங்க பண்பட மாட்டாங்கங்க. மேல் மேலும் இன்னும் ட்ரிகர் தான் ஆவாங்க. இப்ப இந்த சம்பவத்த இனிஷியேட்டா வச்சுட்டு இன்னும் அக்ரெசிவா சேருவாங்க. நம்ம தலைவர் வந்து செருப்பெல்லாம் எறியறாங்க. இந்த மாரி சம்பவம் நடந்து போச்சு. இனி நம்ம தான் பாதுகாக்கணும்ன்ட்டு அவனுங்க கூட்டம் தான் ஃபுல்லாவே இருக்கும். அந்த மோட்ல இருப்பாங்க. ஸோ இந்த நபர்கள இந்த பசங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு கண்டிப்பா ஒரு கட்சியோட சப்போர்ட் வேணும். அரசியல் தெரிந்த கட்சியோட சப்போர்ட் வேணும். கண்டிப்பா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கன்சிடர் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அப்பதான் சரியா வரும். ஓகே. ஆனா அங்க பாஜக இருக்கிறதுனால, அவர் ஆல்ரெடி பாஜக கூட்டணி போமாட்டேன்னு சொல்லியிருக்காருன்ற ஆமா, விமர்சனம் இருக்கு. ஆமா. அத காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போவாரா? அல்லது அதிமுக, பாஜக கூட்டணி விலகி அதுல போய் இவரு ஜாயின் பண்ணுவாராங்கிற கேள்வியும் வருதுல்ல? எஸ். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அந்த 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 பேர் வந்து மிஸ் ஆவாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆனது. அந்த மோட்ல தான் இப்போ மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. கொடிகள் மிஸ்ஸிங்ல தான் நிக்குது. நம்ம அத பார்க்குறோம். அத தாண்டி ஆனா அது இருந்தா ஆட் ஆக மாட்டாரு. அது நல்லா தெரியும். ஏன்னா பிஜேபி கொள்கை எதிரின் டாப்ல டோட்டலா. ஸோ அப்படி இருக்கப்ப ஆட் ஆக முடியாது. ஸ்டில் ஏதோ சம்ஹவ் லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் வச்சு அரசியல் தெரிந்த தலைவரோட சேர்ந்து இயங்குனாருன்னா, இந்த கட்சி டிவிகேல உள்ள அந்த குட்டி குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அவங்களோட உயிர்கள் இந்த வர 8 மாசத்துல பாதுகாக்கப்படும்.